விளக்கி வைக்கணும், நெல்லை அவிச்சு கொட்டணும், மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி மாட்டுக்கெல்லாம் தீனி வைக்கணும். எங்க போற, இன்னும் வேலை இருக்கு. கூடத்துல 10 மரக்கா நெல்லை வச்சிருக்கு. அதை குத்தி அரிசி வேற, நோய் வேற, தவிடு வேற, உண்மை வேற ஆக்கணும். ஏன் நிக்கிற, போடி. மெதுவா வரா, சாவி குத்திட போகுது. குத்துல மா, இவ பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் ஆளு கெட்டிக்காரிதாம்மா. கெட்டிக்காரிதான். இந்தாடி, ஊர்ல மந்திரவாதி வந்திருக்கிறாரா, அவரை போய் நாங்க 2 பேரும் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் சுத்தமா செஞ்சு வை. வாடி காணும் வாங்க. ஏண்டி அஞ்சுவா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ரங்கதரன் இன்னுமா தூங்குறான்? நீ ஒண்ணுமா, அவகிட்ட இருந்து சாவி வாங்குறது அவ்வளவு சுலபமா? அதுக்கு தானடி ரோஜாப்பு. அப்ப தம்பி நிச்சயமா வெற்றியோட திரும்புவான். என்னையா தாய் எங்கட? கிடைக்கலம்மா. அப்புறம் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்ன? திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க போகலாம். நகை எல்லாத்தையும் போட்டு அலங்கரிச்சுக்கன்னு தேவி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். திருவண்ணாமலை தீபம் பாக்குறதுக்கும் சாதிக்கும் என்னடா சம்பந்தம்? ஐயோ அது இல்லம்மா, தீபம் பார்க்கும்போது மெய் மறந்து சாமி கும்பிடுவா இல்ல, அப்போ இடுப்புல இருக்க சாவியே தம்பி எடுத்துடுவா. ஏண்டா? ஐயோ, உங்க மூளைய வெள்ளாவில தான் வைக்கணும். வெளியூருக்கு போகும்போது சாவி எங்கதானே கொடுத்துட்டு போவா. ஐயோ அறிவு அறிவு அறிவு. தேவி, புறப்படுவோமா? மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட என்னடி சொல்றது? அவர் தான் உடம்பு முடியாம கிடக்குறாரு. நான் சொல்லிக்கிறேன், சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு நல்ல நேரத்துல மகாராஜா போயிட்டு வா. இருக்காதியா? என்னதே மாமா கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட கொடுத்துறேன். உங்ககிட்ட சாவி கொடுத்துறேன். மாமா, அத்தனோட திருவண்ணாமலை போய் தீபம் பார்த்துட்டு வரட்டுமா? சரி வா, அவர்தான் போயிட்டு வர சொல்லிட்டாரு. அப்புறம் நிக்கிற வாடி. சாவி நல்லா இருக்கு. ஊருக்கு போகும்போது கூட சாவி வேட்டே இருக்கணுமா? வழியிலேயே பொக்குன்னு போயிட்டா. அப்பா அம்மா, கோயிலுக்கு போறப்ப ஏன் குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சாவி எங்க போயிடும்? அதான் 4 நாள்ல திரும்பி வந்துட போறோமே. வா தேவி, போலாம். மாமா, உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு அருணாச்சலேஸ்வரர் வேண்டிக்கிட்டு வர்ற. போயிட்டு வரேன் மாமா. ஏதா ஊருக்கு போய் திரும்பி வர 1 வாரம் 10 நாள் ஆகும்ல? போற வழியில வைத்தியர் வீட்டுக்கு போய் மாமாவை நல்லா கவனிச்சு சொல்லிட்டு போலாமா? ரொம்ப அக்கறைதான். ஏன் தேவி, எங்க குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மா அக்கா எல்லாம் உன் கண்ணுக்கு ராட்சசி மாதிரி தெரியுறாங்களா? அத்தா, நான் ஒண்ணும் தப்பா சொல்ல. என்ன தப்பா சொல்லல? நீ நேத்துக்கு தான் இந்த குடும்பத்துக்கு வந்த. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை கட்டி காத்து கௌரவத்தை காப்பாத்தினது யாரு? எங்க அம்மா தானே. அவங்க சாவியை கேட்கிறாங்க, தூக்கிட்டு ஓடுறியே. இல்லத்தா, பேசாத. அம்மா, இந்த சாவியை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணு புரிஞ்சுக்க, இப்ப நாம திருவண்ணாமலைக்கு போகல. இந்த சாவி விவகாரத்தை பத்தி உங்ககிட்ட திட்டவட்டமா பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏடு சாவியை. இல்ல, என்ன கொண்டாலும் நான் சாவியை கொடுக்க மாட்டேன். என்னையா போனதுல இருந்து தகவலே கொடுக்காம இருந்துட்டேன். என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கும், பதிலே பேசாம பேரஞ்ச மாதிரி நிக்கிற. என்னடா வந்தது உனக்கு? தீபம் பார்க்க போறேன்னு புறப்பட்டு போய் 1 மாசம் ஆச்சு. இன்னைக்கு திடீர்னு இவன் மட்டும் வந்து நிக்கிறா. எங்கடி என் மகன்னு கேட்டா தன்னால வருவான்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அடியா புருஷனதான் விட்டுட்டு வந்துட்டேன். சாவி குத்தி எங்கடின்னு கேட்டா கண்ணை உருட்டு முறைச்சிட்டு பாக்குறா. நீ வேற இப்படி திறச்சு போய் நிக்கிறியடா. வெங்கடா, என்னடா சமாச்சாரம்? சாப்பிட போலாமே. அப்பா எங்க இருக்காரு? அப்பா,
சாப்பிட கூப்பிட்டா வராம இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட போக சொல்லுங்க. சிரிக்கிறியா? உனக்கு இழுத்துருக்க நாக்க ஒரு பாவம் அறியாத இவருக்கு போய் இப்படி வந்திருக்குது. ஏண்டி பேச முடியாம கிடக்குற அப்பாவை பார்த்து பேச சொல்றியா? உனக்கு கேலியா இருக்கா? வாய் திறந்து பேசலாமே. போய் சாப்பிடா. எனக்கு பேச்சு வந்துடுச்சு. நான் பேசுறது கையை காலெல்லாம் சரியா போயிடுச்சு. அம்மா அடிச்சுக்கலாம். நான் பேசுறது உனக்கு கேக்குதாமா? கேக்குதுங்கப்பா, கேக்குது. அம்மா அப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆயிட்டுதுமா. அப்பா உங்களுக்கு எப்படிப்பா பேசி வந்தது? ஆமா எனக்கும் புரியல. அம்மா தேவி யாரு? யாரு நீ? தேவி. இல்ல நீ தேவி இல்ல. ஏன் அந்த சந்தேகம்? எனக்கு தெரியும் அவ இந்த உலகத்திலே இல்ல. அவ என்ன ஆனா? அது எனக்கு தெரியாது. சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய காரியத்தை பயப்படாம செய்துட்டு இப்ப சிரிப்பை பார்த்து பயந்தா என்ன அர்த்தம்? இது சாதாரண சிரிப்பு இல்ல, பேச்சிருப்பு. நீ யாரு? நீ யாரு? பவானி தெரியும் இல்ல? பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்னுடைய காவலில் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏண்டா ஏண்டா சாப்பிடுறதுக்காக 2 பேரும் அரைக்குள்ள போனீங்க, இப்ப எங்கடா வெளியில இருந்து வரீங்க? என்னடா இது பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. தம்பி டேய் ரெங்கா, டேய் தம்பி. ஏடி என் மான அரைக்குள்ள தள்ளி கனவு சாத்துற? ரவனிதா, என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம இருக்கீங்க? என் மகனை அதிகாரம் பண்றதுக்கும் அடக்கி ஆடுறதுக்கும் இவ யாருங்க? ரவனிதா பதக்கப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. பயமாக இருக்கிறதா? ஆமா இல்ல, ஐயோ என் உடம்பெல்லாம் அனலா தகிக்குது. நீ இங்க இருந்து போயிடு. போறதுக்காகவா நான் இங்க வந்தேன்? பின்ன என்ன கொல்றதுக்காக வந்தியா? என்ன கொண்டுடு. கொல்ல மாட்டேனே. பின்ன எதுக்காகத்தான் இங்க வந்திருக்க? மறைக்கப்பட்ட ரகசியங்களை அம்பலப்படுத்த, பாவத்தால் அழுக்கான ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த. நீ சூன்யக்காரி, பிசாசு. சிரிக்காதே, சிரிக்காதே. கண்களை மூடிக்கொள்ளலாம், அதனால் காட்சிகள் மறையலாம். செய்த தவறை மறைக்க முடியாது. நான் ஒரு தவறு செய்யல, என்ன பயமுறுத்தாதே. இங்க இருந்து போயிடு. பவானியை தெரியுமா? தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி பெண் இல்லைன்னா என் மாதம் போறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடும். இப்பொழுதாவது நடந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லலாமே. எதையுமே நான் சொல்ல முடியாது. சொல்லாமல் விடப்போவதில்லை. தேவி என்னானாள் என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவியத்தான் ஆத்து வெள்ள அடிச்சுட்டு போயிடுச்சே. என்கிட்ட நெருங்காதீங்க. வலிக்கட்டாயமா என்கிட்ட இருந்து சாவியை பறிச்சா இந்த வள்ளியூரம்மன் உங்களை சும்மா விட மாட்டா. இப்போதாவது நினைவுக்கு வருதா? நினைவில் இருந்தே நான் விடுபட போறேன். என்னையே நான் அழிச்சுக்க போறேன். அது எப்படி முடியும்? முடிவுக்கும் முதலுக்கும் மூல காரணத்தை மானிடன் அறிய மார்க்கமே இல்லையே. நாளை பொழுது விடிந்ததும் நடந்தவற்றை உலகறிய சொல்வது நல்லது. எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது? ஏமா கணக்குல தண்ணி அரைச்ச? நீ ஏட்டி பாத்திரம்லாம் தலைக்கினே? நீ தானே நெல்லு குத்துனே? ஆமா நான் தான் தலைக்க. ஏன் நெல்லு குத்தினே? அவளையில நெல்லு குத்த சொன்னே ஞாபகம் வருதா? ஆமாடி. அம்மா 4-5 நாளைக்கு என்னால எழுந்திருக்க
கை காலம் அப்படி விட்டு விட்டு போகுதுமோ. அப்படி பாரு மவளே, கற்பூரவல்லி மாதிரி தளதளன்னு இருந்தியடி, காஞ்ச சருகு மாதிரி ஆயிட்டேடி. தம்பி, இவளை பார்த்து பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? இவளை சரியான பேய் பிடிச்சிருக்குமா? வேண்டாம். ஆமா ஆமா, அதெல்லாம் இல்லாமலே மக அழகா இருக்கு. அம்மா தேவி, நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். இந்த 9 நாளும் அம்மனுக்கு 9 விதமா அலங்காரம் நடக்கும். தினசரி கோவிலுக்கு போய் பூஜை செய்துட்டு வாயே. ஏம்மா சிரிக்கிற? எனக்கு நானே பூஜை செய்யணுமா? அம்மா என்னம்மா சொல்ற? பெண்ணுனாலே சக்திதான். கன்னியா இருந்தா கன்னியாகுமரி, வாழ்க்கை பட்டுட்டா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, தாய் ஆயிட்டா அகிலாண்டேஸ்வரி, அன்னை பராசக்தி. ஆமாம்மா, வாஸ்தவம் தான். அம்மா இதெல்லாம் எங்கம்மா படிச்ச? பள்ளிக்கூடம் தான் உச்சி உச்சின்னு பலன் சொல்லுது. அதெல்லாம் படிச்சுட்டா பலன் சொல்லுது. ஏதா அம்மா, உன் சக்தியை நான் உணர்றேம்மா. சில ஜென்மங்கள் இப்படித்தான். அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லுமா? ஏதோ சொல்றானா? நேர சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்துட்டேன். உங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். சொல்லுமா. ஒரு தெரு, அதுல ஒரு தாசி வீடு இருந்தது. சென்னையில வயசான ஒரு முனிவர் படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த தெரு வழியா ஒரு குணம் போச்சு. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த தாசி தன் வேலைக்காரியை கூப்பிட்டு, அதோ போகுதே, அது சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு பாத்துட்டு வான்னு சொன்னான். படுத்திருந்த முனிவர் எழுந்து, சொர்க்கத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் வேலைக்காரியால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சாரு. போன வேலைக்காரி திரும்பி வந்து, அது சொர்க்கத்துக்கு தான் போகுதுன்னு சொன்னான். இவரால ஆச்சரியம் தாங்க முடியல. இதை எப்படி அம்மா கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாரு. இது தெரியாதா முனிவரே? ஊர்வலத்தோட கொஞ்சம் தூரம் போனா, ஐயோ பாவம் புண்ணியவான் போயிட்டானே, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்க கூடாதான்னு யாராவது சொன்னா, அப்போ அது சொர்க்கத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். பிரமாதம், அற்புதமான கதைமா. அம்மா, சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களான்னு இறந்தவங்களை பார்த்து தானே அந்த தாசி சொன்னா. உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து இவங்க எங்கெங்க போவாங்கன்னு என்னால சொல்ல முடியுமா? நல்லா வெளிப்படையாதான் சொல்லுங்க. நாங்க நரகத்துக்கு போவோம். என்னையமா சேர்த்துக்கிற? அப்பா ஒன்னதான் சொன்னாரு. நவனிதம், நான் ஒன்ன சொல்லல, பொதுவா உலகத்தை பத்தி சொன்னேன். தேவி, இன்னும் இந்த மாதிரி நீதி கதைகள் சொல்லுமா? நல்லா வந்து வாச்சாடுங்க. கடவுளே, இவங்க 2 பேருக்கு நல்ல புத்தியம். தேவி, கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? பயந்துட்டியா? என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே, நீ ஏன் பயப்படணும்? நான் பயப்படல. வழக்கமா பூவை நான் இப்படி போட்டுதான் பழகிருக்கிறேன். தனக்குத்தானே பூ போட்டுக்கிறதே நான் இப்பத்தாமா பாக்குறேன். வீட்டுல கூட எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, உன்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் கூட உன்னுடைய உருவத்துல ஒரு மாற்றத்தை பாக்குறேன். எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு தேஜஸ் வந்திருக்கு, காலம் வந்திருக்கு? காஞ்சிக்கும் காபிக்கும் மதுரைக்கும் உருவத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சக்தி ஒண்ணுதான். புரிஞ்சுதா? ஆமாம்மா. தேவி, துரையால ஒரு நல்ல காரியம் பண்ண முடியலையா? இந்த புஷ்ப மாலை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு படைச்சிருக்கியாமா? அம்மனுக்கு தானே. சமாச்சாரம் கேட்கணும் நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க புறப்பட்டு போன தேவிக்கும் போய் திரும்பி வந்த இந்த தேவிக்கும் எவ்வளவோ மாறுதல் இருக்கிறத நான் உணர்றேன். ஒரு வார்த்தை பேசினா மறு வார்த்தை பேச தெரியாது அந்த தேவிக்கு. இந்த தேவி ஒரு வார்த்தை பேசினாலும் எதிராளிக்கு குடலெல்லாம் நடுங்குது, பார்வையில ஒரு உக்கிரம் தென்படுது. அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமாம்மா?
இயற்கையின் ஆயுள் கற்பகோடி காலம். அதோடு கணக்கு போடும்போது மனிதன் மிக மிக சாதாரணம். அப்படி இருக்க இயற்கையின் ரகசியங்களை பற்றி மனிதன் ஏன் கவலைப்பட வேண்டும்?